சமீபத்தில் பார்த்தேன், சில பேர் கட்சி விட்டுலாம் போயிருந்தாங்க. அது நம்ம கட்சியில ஒரு பெரிய கட்சியில சகஜம். வேடந்தாங்கல் சரணாலயத்துக்கு போய் ஒரு மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா 1000 பறவைகள் வரும். ஒரு 500 பறவை மரத்து மேல உட்காரும். ஒரு 10 பறவை அந்த மரத்தில் இருக்கிற ஒரு பழத்தை சுவைத்து சாப்பிடும். அந்த பறவை கிளம்பி போயிடும். ஆனால் அந்த மரத்தினுடைய தன்மை என்பது வரக்கூடிய பறவைகளை உட்கார வைப்பதற்கு இடம் கொடுப்பது. நமக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துவிட்டு வெளியே சென்றவர்கள் தேசிய சித்தாந்தத்தை தன்னோடு எடுத்து செல்கின்றார். எங்களுக்கு அது மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சி தான். அடுத்த கட்ட தலைவர்கள் தயாராக இருக்கின்றார்கள், தோளின் மீது சுமக்கின்றார்கள், இந்த கட்சியை வழிநடத்துவார். நம்மிடம் வந்துவிட்டு வெளியே செல்லக்கூடிய சகோதரர்களுக்கு கூட ஒரு பத்திரிகை நண்பர் கேட்டார், என்ன சொல்றீங்க? நல்வாழ்த்துக்களை சொன்னேன். நிறைய பேருக்கு புரியல, என்ன நல்வாழ்த்துக்களை சொல்றீங்க? எதுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்றேன்னா, அந்த நண்பர் வெளியே செல்லும் பொழுது தன்னோடு தேசியத்தையும் கொண்டு செல்கின்றார். தமிழ்நாட்டில் இருப்பது 2 பேர் தான். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க, நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வரப்போறவங்க 2 மனிதர்கள் தான். யாரும் நமக்கு எதிரிகள் கிடையாது. நமக்கு எதிரிகள் பொய் பேசக்கூடிய தலைவர்கள், ஊழல் செய்யக்கூடியவர்கள், குடும்பத்தை வைத்து ஆட்சி நடத்துவர்கள் நமக்கு எதிரி. எந்த தொண்டரின் மீதும் சாமானிய மனிதன் மீது நமக்கு கிடையாது.